நீங்க ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா இருப்பீங்க, இல்ல ஆல்ரெடி ஒரு பிசினஸ் ரன் பண்ணி இருக்கேன், அது வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷா கொண்டு போகணும், நிறைய விதமான மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியது நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்க ரெண்டு விதத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு 5 விதமான ஒரு ஏஐ டூல் பத்தி நான் சொல்ல போறேன். இந்த 5 ஏஐ டூலை பயன்படுத்தி உங்களால உங்க பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 ஏஐ டூல் என்னன்னா, அதை எப்படி பயன்படுத்த போறோம், அதை எப்படி நம்ம பிசினஸ்ல இன்க்ளூட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம டீடைலா வந்து பார்க்கலாம். நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 5 ஏஐ டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிசினஸ் ரிலேட்டடா நிறைய வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா விதமான வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏஐ வந்து பயன்படுத்தணும். ஏஐ அப்படிங்கிறது இப்போ ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சுங்க. ஸோ எந்த ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன ஏஐ பக்கமே போகல அப்படின்னா நீங்க வந்து 2 இயர்ஸ் வந்து பேக்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்போ உலகமே பாத்தீங்க அப்படின்னா ஏஐ நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்பீடான டிராவலிங்ல நீங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுவீங்க உங்க பிசினஸ் க்ரோத் பண்றதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏஐ நம்ம எப்படி பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான ஏஐ எல்லாம் வந்து இப்போ அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் A to Z உங்க பிசினஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஏஐ இருக்கு. ஆனா நமக்கு என்ன விதமான ஏஐ வந்து பயன்படும், அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்ட்டா நீங்க கத்து வச்சுட்டா மட்டும் தான் உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும். ஸோ அப்படி நம்மளோட லிஸ்ட்ல இருக்கக்கூடிய முதல் ஏஐ அப்படிங்கிறது ChatGPT தாங்க. ChatGPT நீங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்க போகுது, அது எப்படி பிசினஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கவே கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு A to Z எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ChatGPT தான் உங்களால எடுத்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சிம்பிளா ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். உங்களோட கஸ்டமர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு டீடைல்ஸ் கேட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றாரு. அந்த ஒரு மெசேஜுக்கு நீங்க வந்து ரிப்ளை வந்து ஒரு 2 லைன் வந்து கொடுத்துருவீங்க. ஆனா அதே ஒரு ரிப்ளை வேற ChatGPT கொடுத்து அதுல ஒரு பேராகிராஃபும் நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 88% கன்வர்சன் நடக்கிறதுக்கு அவங்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ChatGPT வந்து எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியை எப்படி வந்து க்ரோ பண்றது அப்படிங்கிற ஃபுல் பிளானிங்கே பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட போகுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும், வேற என்ன மாதிரி கண்டென்ட் வந்து நான் உள்ள இன்க்ளூட் பண்ணணும், எதை வந்து நான் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ChatGPT கேட்டோம் அப்படின்னா அது ஒரு காலமே வந்து போட்டு கொடுத்துரும். இந்த டேபிள் பற்றி நம்ம ஒர்க் பண்ணாலே போதும், நம்ம சேனலை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போகலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்க ChatGPT வந்து ரொம்பவே அழகா வந்து எடுத்துக்க முடியும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, அது எப்படி வந்து நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த ChatGPT நீங்க தெளிவா கேட்கணும். பெர்ஃபெக்ட்டான ப்ராம்ப்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி பண்ண மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 100% பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ்க்கு வரக்கூடிய மெயிலுக்கு பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து ChatGPT மூலமா கொடுக்க முடியும். அந்த ஒரு மெசேஜை காப்பி பண்ணி நீங்க ChatGPT கேட்டீங்க அப்படின்னா அதுவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். இந்த மாதிரி நமக்கு தேவையான சின்ன சின்ன விஷயத்தையுமே ChatGPT நம்ம எடுத்துக்க முடியும். சோ நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இருக்கக்கூடிய பாத்தீங்க அப்படின்னா Notion AI சொல்லக்கூடிய ஒரு AI தான். இந்த ஒரு AI ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ஸ்டாஃப்ஸ்க்கான டாஸ்க்குக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட ஸ்டாஃப் கிட்டே ஒரு மீட்டிங் நடக்குது, இல்ல நம்மளோட கிளைண்ட்ஸ்க்கு ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஒரு மீட்டிங்கை நம்ம சமரைஸ் பண்றதுக்கும் அது சொல்லக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்றதுக்கும் அந்த ஒரு AI பாத்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு நம்மளோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் சோசியல் மீடியா கொண்டு போகும்போது அந்த கண்டென்ட் கிரியேஷன் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு சூப்பரா பெர்ஃபெக்ட்டா கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்டான AI தான் இந்த ஒரு Notion AI அப்படிங்கிறது. இந்த AI நம்ம பிசினஸ்க்கு தேவையான ஜெனரல் அவுட்லைன்ஸ் எடுத்துக்க முடியும். சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இந்த ஒரு AI ரொம்பவே பெஸ்டா இருக்கு. நம்ம பிசினஸ் இருக்கக்கூடிய ஓல்டு டேட்டா பேஸ் ஆகட்டும், இல்ல புதுசா இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுக்கு இந்த AI ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி கலெக்ட் பண்ண டேட்டா பேஸை நமக்கு சமரைஸ் பண்ணி கொடுக்குது, ஃபில்டர் வந்து பண்ணி கொடுத்துருது. அப்படி பண்ணும்போது நம்மளோட பிசினஸ் ஈஸியா வந்து முடிவுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு விஷயம், இந்த Notion AI அப்படிங்கிறது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குதுங்க. அதாவது இந்த ப்ரொடக்டிவிட்டி பூஸ்ட் அப்படிங்கிறது நம்ம எந்த ஸ்டாஃப்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒர்க் பண்றது, எவ்வளவு டைம் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு AI மூலமா நமக்கு கிடைச்சது. சோ அப்படி பண்ணும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா சேவ் ஆகி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், அங்க வந்து வீடியோ எடிட்டிங் வந்து கொண்டு வரணும். பட் என்னோட ஸ்டாஃப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் இருக்காங்க. அவங்கள வச்சு நான் எப்படி வந்து ஒர்க் வந்து பில்ட் பண்ணி கொண்டு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இது கிடைச்சிடும். இதை வச்சு நம்ம ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து கொடுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கக்கூடிய கேன்வா. சோ இந்த கேன்வா பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க பயன்படுத்துறீங்களா கேட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா நிறைய பயன்படுத்த மாட்டீங்க. இந்த வீடியோ பாக்குற ஒரு 5-10% மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா கேன்வா வந்து பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இந்த ஒரு கேன்வால நீங்க லோகோ டிசைன் பண்றதுல இருந்து உங்க சோசியல் மீடியாவுக்கு தேவையான போஸ்டர்ஸ், ஃபிளையர்ஸ், அவ்வளவு உங்க பிசினஸ் தேவையான பிரசன்டேஷன் கூட இதை பண்ணிக்க முடியும். சோ நீங்க வந்து அழகா ஒரு பிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. பட் கேன்வா பண்ணும்போது உங்களுக்கு அனிமேஷனோட சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். இந்த ஒரு கேன்வாவை வேற எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ChatGPT பிளஸ் கேன்வா ரெண்டுமே மெர்ஜ் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு.
இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் மூலமா பாத்தீங்கன்னா உங்க கேன்வா மூலமா ஒரு பிரசன்டேஷன் சூப்பரா பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ் நீங்க லிஸ்ட்ல கொண்டு போறதுக்கு என்னென்ன ஐடியா வேணுமோ அது எல்லாமே சாட் ஜிபிடில வந்து கேன்வாவோட இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைச்சிடும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீங்க ஒரு இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்க வேற மாதிரி எடிட் பண்ணணும் எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராம்ப்டா சாட் ஜிபிடில வந்து போடுறீங்க வச்சுக்கோங்களேன். அது அப்படியே கேன்வால கனெக்ட் பண்ணிட்டு கேன்வா மூலம் உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பாத்தீங்க அப்படின்னா கேன்வால வந்து இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேன்வால ப்ரோ வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய விதமான வெப்சைட்ஸ் நிறைய விதமான ஆப்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவைலபிலிட்டி இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷன் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடியது பிக்டரி ஏஐ அப்படின்னா இன்விடியோ ஏஐ அப்படிங்கிறது தான். இந்த ஏஐ எதுக்காக அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை வீடியோவா கன்வெர்ட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல பிரதர் என்கிட்ட ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம் அதுக்கு வந்து இந்த ஒரு வெப்சைட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோக்கு சப்டைட்டில் ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அந்த சப்டைட்டில் கொடுத்து நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிளாக் இருக்கு அந்த பிளாக்கு ரிலேட்டட் ஒரு வீடியோ பண்ணணும் பட் எனக்கு வந்து டைம் இல்ல பிரதர் எடிட் பண்றதுக்கு அப்படின்னா இந்த பிக்டோரி ஏஐல போயிட்டு நீங்க அந்த பிளாக கொடுத்துட்டு நீங்க ஜெனரேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இருக்கக்கூடிய கண்டென்ட்க்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா நமக்கு இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி அது ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வாய்ஸ் வேணும்னாலும் அதுல வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். சோ அப்படிங்கும் போது நமக்கு நிறைய விதமான டைம் சேவ் நடக்க போது இந்த ஒரு வீடியோஸை வச்சு நம்ம ப்ரோமோட் பண்ணிக்கலாம். எங்க ப்ரோமோட் பண்ணலாம்? சோசியல் மீடியா ப்ரோமோட் பண்ணலாம், அல்லது நீங்க வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா வெப்சைட்ல ப்ரோமோட் பண்ணலாம், இல்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க வந்து நமக்கு ப்ரோமோட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளோட பிசினஸோட சின்ன சம்மரியை வந்து இதுல வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் பத்தி நான் மக்கள்கிட்ட சொல்லணும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. ஒண்ணு இல்ல சாட் ஜிபிடில வந்து ஒரு கண்டென்ட் வந்து கேளுங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பிசினஸ் வந்து ப்ரோமோட் பண்ணணும் மக்கள்கிட்ட ரீச் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் ஒன்று கேளுங்க. அது ஒரு கண்டென்ட் கொடுக்கும். அந்த கண்டென்ட் எடுத்துட்டு போய் அப்படியே பிக்டோரி ஏஐல கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவா மேக் பண்ணி கொடுத்துட்டு போகுது. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயத்தை நம்ம ஏஐ வந்து எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகா உங்க பிசினஸ் கொண்டு போகலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5வது முக்கியமான அப்ளிகேஷன் அப்படின்னா Zapier AI அப்படிங்கிறது. அதாவது இந்த Zapier AI மூலமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேஷன். இப்போ இந்த ஒரு வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஏஐ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்ல வந்து மெர்ஜ் பண்ணிக்க போறோம். ஜிமெயில், ஷாப்பிஃபை வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷாப்பிஃபை, இல்ல சிஆர்எம் சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா சிஆர்எம் மெர்ஜ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா கூகுள் ஷீட்டோட நீங்க மெர்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்களுக்கு ஆட்டோமேஷன் வந்து கிடைச்சிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்த Zapier AI உங்க இமெயிலோட நீங்க மெர்ஜ் பண்ணிட்டீங்க. உங்க இமெயிலுக்கு ஒரு மெயில் வந்து வருது. இந்த மெயிலுக்கு நம்ம என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கறத ஆட்டோமேட்டிக்கா Zapier பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிப்ளை அப்படிங்கிறது பண்ணிடும். நமக்கு வேலை இல்லை. ஸோ நம்ம எப்போ ஃப்ரீயா இருக்குமோ அப்போ போய் நம்ம பார்த்தாலே போதும். அதே மாதிரி கூகுள் ஷீட்ல ஒரு விஷயம் வந்து பண்ணி வச்சிருப்பீங்க அதை வந்து நீங்க ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த Zapier AI வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் சிஆர்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னு தெரியும். ஸோ பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே சிஆர்எம் சாஃப்ட்வேர் தெரியும். ஒரு லீட் ஜெனரேட் பண்றதுக்கும் நம்மளோட டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து அதில் நோட் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாஃப்ட்வேரோட நீங்க மெர்ஜ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு அவங்க ஏதாவது நீங்க ஆஃபரோ இல்ல ஏதாவது ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படின்னாலும் இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமா இந்த Zapier AI மூலமா ரொம்ப ஈஸியா பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும். சோ இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு AI வந்து உங்களுக்கு பண்ணி தருது. சரி ரைட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு 5 AI அதாவது சாட் ஜிபிடி நம்ம பார்த்திருக்கோம், 2வது நோஷன் AI, 3வது கேன்வா பார்த்தோம், 4வது பிக்டோரி பார்த்தோம், 5வது Zapier AI பார்த்தோம். இந்த 5 AI பயன்படுத்தி உங்களோட பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து என்ன பிசினஸ் பண்றீங்க இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஒரு AI மூலமா இன்னும் கொஞ்சம் டீடைல் எனக்கு வேணும் பிரதர் அப்படின்னா நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு என்னென்ன டூல்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு அதை எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு தெளிவா வந்து சொல்றேன். ஓகே गाइस, திஸ் இஸ் தி வீடியோ. இந்த ஒரு வீடியோல இந்த ஒரு AI எப்படி எல்லாம் பயன்படுத்த வரோம், பிசினஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கு என்னெல்லாம் வந்து வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குங்க. சோ ஓகே, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் தமிழ் பார்க்கறேன். நான் அதோட டாடா, பை பை.